ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் மாலிக்யூலோட பாயிண்ட் குரூப் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே ஒரு மாலிக்யூலோட பாயிண்ட் குரூப் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் மாலிக்யூலுக்கு பென் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஒரு மாலிக்யூல் வந்து லீனியராக இருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு பாயிண்ட் குரூப் தான். வாட்டர் மாலிக்யூல் லீனியர் கிடையாது, இது வந்து பென் ஷேப் தான். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வாட்டர் மாலிக்யூலோட சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் மாலிக்யூலில் C2 சிமெட்ரி, சிக்மா வி, சிக்மா வி டேஷ், அப்புறம் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் இ, இது நாலுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த நாலுமே வச்சு நம்ம வாட்டர் மாலிக்யூலோட பாயிண்ட் குரூப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் லீனியராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ லீனியராக இருந்தால் அதுக்கு ரெண்டு பாயிண்ட் குரூப் தான். பட் வாட்டர் மாலிக்யூல் லீனியர் கிடையாது, அதுக்கு வந்து பென் ஷேப் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம நோ அப்படின்ற சைடுக்கு தான் வந்து போகணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் 2 or more CN ஆக்சிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்கு, n வேல்யூ கிரேட்டர் தேன் 2 இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வாட்டர் மாலிக்யூலோட சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். வாட்டர் மாலிக்யூல்ல C2 சிமெட்ரி ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதில் n வேல்யூ ஈக்குவல் டு 2 தான் வருது, கிரேட்டர் தேன் 2 கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு C2 ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ 2 or more CN ஆக்சிஸ் n கிரேட்டர் தேன் 2 கிடையாது இங்கே. ஸோ இங்கே நம்ம நோ அப்படின்ற சைடுக்கு தான் வந்து போகணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். 1 CN ஆக்சிஸ் இருக்கா அப்படின்றது தான் நெக்ஸ்ட் கண்டிஷன். ஸோ 1 CN ஆக்சிஸ் இருக்கு, அது வந்து C2 ஆக்சிஸ் தான் வாட்டர் மாலிக்யூல்ல. ஸோ இங்கே நம்ம எஸ் அப்படின்ற சைடுக்கு தான் வந்து போகணும். இதுல நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். presence of n C2 axis perpendicular to principal axis இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். C2 ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ்ல பாஸ் ஆகுதோ அதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே Z ஆக்சிஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து எப்பவுமே Z ஆக்சிஸ் தான். ஸோ இப்போ இந்த Z ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரா என்ன ஆக்சிஸ் இருக்குன்னா X ஆக்சிஸும் Y ஆக்சிஸும் தான் இருக்கு. ஆல்ரெடி Z ஆக்சிஸ்ல C2 சிமெட்ரி இருக்கு, பட் Xலையும் Yலையும் நமக்கு C2 சிமெட்ரி கிடையாது. ஸோ presence of n C2 axis perpendicular to principal axis வந்து வாட்டர் மாலிக்யூல்ல கிடையாது. ஸோ இங்கே நோ அப்படின்ற சைட் தான் நம்ம போகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, presence of horizontal mirror plane இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பட் வாட்டர் மாலிக்யூல்ல ஹரிசான்டல் மிரர் பிளேன் கிடையாது, வெர்டிக்கல் மிரர் பிளேன் தான் இருக்கு. ஸோ இங்கேயும் நோ அப்படின்ற கண்டிஷன் போயிட்டு அதுக்கு அடுத்து இருக்க கண்டிஷன் பாருங்க, வெர்டிக்கல் மிரர் பிளேன். ஸோ வெர்டிக்கல் மிரர் பிளேன் தான் வந்து சிக்மா வி, சிக்மா வி டேஷ், அது வந்து நமக்கு இருக்கு. ஸோ அப்போ எஸ் அப்படின்னு பார்த்துட்டு வாட்டர் மாலிக்யூலோட பாயிண்ட் குரூப் வந்து அப்போ CNV, இதுதான் வந்து வாட்டர் மாலிக்யூலோட பாயிண்ட் குரூப். அதாவது CN ஆக்சிஸும் வெர்டிக்கல் மிரர் பிளேனும் வந்துச்சுன்னா அப்படி இருக்கிற எல்லா மாலிக்யூல்ஸ்க்குமே CNV அப்படின்றது தான் வந்து பாயிண்ட் குரூப்பா. வாட்டர் மாலிக்யூல்ல அது C2V பாயிண்ட் குரூப்.